எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். இன்றைய தினம் 14ஆம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பிரதேச சபை நகர சபைகளுக்கான கட்டுப்பணத்தை இன்றைய தினம் செலுத்தி இருக்கின்றோம். 17 சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை சென்று அதுக்கான படிவங்களை பெற்றிருக்கிறோம். நேற்றைய தினம் நாங்கள் எமது பிரதேச சபைகளுக்கான பெயர் பட்டியலை கொடுத்து இன்றைய தினம் கட்டுப்பணத்தை செலுத்தி இந்த கட்டுப்பணத்தை பெற்றிருக்கிறோம். உள்ளூராட்சி சபைகள் என்பது உண்மையாகவே நாட்டு மக்களுக்கு கிராம மட்டத்திலான எமது அரசியல் கலாச்சாரத்தை பரப்புவதற்கு ஒரு சிறந்த களமாக இருக்கும். எம்மை தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாடு பூராகவும் பாராளுமன்றத்தில் அதிகளவான வாக்குகளை பெற்றுத்தந்து அதே நேரம் வடமாகாணத்திலும் பெரும்பான்மையான ஆதரவை தமிழ் மக்கள் பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்கண் நன்றி. அதே நேரம் இம்முறையும் பிரதேச சபை தேர்தலையும் எம்மிடமே 17 சபைகளையும் ஒப்படைப்பதற்கு யாழ் மக்கள் திடமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் நினைக்கின்றோம். பிரதேச சபை என்பது நாட்டு மக்களுக்கு அரசியல் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கும் இடமாக மாற்றுவதற்கு எமக்கு சிறந்த களமாக இருக்கும். அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு யாழ் மக்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். அரசியல் கலாச்சாரம் என்பது என்னவென்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால் மக்களுக்கு அதிகாரங்களை கற்றுக் கொடுப்பது. நாங்கள் நினைக்கின்றோம் தனிநபர் ஒருவரால் இந்த நாட்டை மாற்ற முடியாது. அனைத்து மக்களுக்கும் அந்த அரசியல் கலாச்சாரத்தை செய்யும் போது இந்த மாற்றத்தை நம்ப முடியும் என்று நம்பியிருக்கிறோம். மக்களுக்கான உரிமைகளை கற்றுக் கொடுக்கும் இடமாக திகழும் என்பதை தட்டி கேட்கும் குரல் கொடுக்கும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் போது இந்த அரச கட்டமைப்பு சிறப்பாக இயங்கும் என்று நினைக்கிறோம். அதற்காக இம்முறை இந்த பிரதேச சபை என்பது அடித்தளம். முன்பள்ளி எவ்வாறு சிறப்பாக இயங்குமென்றால் தான் மேல் வளர்ச்சி அதிகரிக்கும். அதனால் இந்த முறை இந்த பிரதேச சபை 17 சபைகளையும் யாழ் மாவட்டத்தில் கைப்பற்றுவோம் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் ஆதரவு இன்றும் இருக்கின்றது. அதிகளவான பாராளுமன்றத்தை விட அதிகபட்ச ஆசனத்துடன் எமக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்று வரை நாங்கள் எதையும் வெளியிடவில்லை. கண்டிப்பாக அதற்கான வெளியீடு வெகு விரைவில் இருக்கும். இன்று காரணைகளில் இவர் என்னுடன் படம் எடுத்துவிட்டு இவர் முதன்மை வேட்பாளர் என்கிறார்கள். இவ்வாறு ஊடகங்களில் பல பொய்யான வதந்திகள் வருகிறது. சிறந்த ஊடகங்களின் கருத்துக்களை நம்புங்கள். முகப்புத்தகத்தில் இன்று பலரை விமர்சிக்கும் செயல்களாக இருக்கிறது. இன்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் நினைக்கின்றோம் பெண்களை அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்துவதற்கு நல்லவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம், உண்மையானவர்களை. ஆனால் இன்று அரசியலுக்கு நல்லவர்கள் ஒதுங்குகின்றார்கள். விமர்சனம் என்பது பொய்யான விமர்சனத்தையும் போட்டு செய்யும் போது நல்லவர்கள் இன்றைக்கு பெண்களை அவதூறாக பொய்யான கருத்துக்களை பரப்புகின்றார்கள். உண்மையாகவே இந்த நாடு சீரழிந்திருக்கிறது. இவ்வாறு பெண்களை அவதூறாக கதைக்கும் போது நல்லவர்களும் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இவ்வாறான வதந்திகள் வரும். வெகு விரைவில் உண்மை வெளியில் வரும். கண்டிப்பாக நல்லொரு யாழ் மாநகர முதல்வரை நியமிப்போம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. அது எங்களுக்கு காமராஜர் போல் ஒருவர் கண்டிப்பாக வருவார். சிறந்த ஒருவர், நேர்மையானவர்கள். நேர்மைதான் நமக்கு முக்கியம் ஒழிய கண்டிப்பாக நேர்மையால் எதையும் சாதிக்க முடியும் என்று திடமான நம்பிக்கை. நேர்மை இந்த நாட்டில் வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. எமது ஆட்சியை குழப்புவதற்கு பல பொய் பித்தலாட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றி அதிக ஆசனத்துடன் இந்த மாநகர சபையை முதல் முறையாக மேயர் வேட்பாளர் எமது தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கத்தின் மேயர் வேட்பாளராக ஒரு மனிதநேயம் கொண்ட அமைப்பென்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி இம்முறை மாநகர சபையை கைப்பற்றும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரம் 17 சபைகளையும் எமது பெரும்பான்மையான அங்கத்தவர்களுடன் ஆட்சி அமைப்போம் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் நேர்மைக்கு முதலிடம் கொடுக்கின்றோம். இம்முறை தேசிய மக்கள் சக்தியை விமர்சிப்பதற்கு பலர் இருக்கின்றார்கள். முன்னைய காலத்தில் அரசியல் கட்சிகளை விமர்சிப்பது குறைவு. எதிர்கட்சிகளுக்கு அவர்களுக்குள்ளே அடிவாட, தமிழ் கட்சிகளுக்குள்ளே அடிவாடாக இருக்கும். ஆனால் இம்முறை தேர்தல் என்பது தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்காகவே எல்லாரும் அணிதிரண்டு ஒரே அணியில் தேசிய மக்கள் சக்தியை தான் விமர்சிப்பார்கள். மக்கள் அதுகளை நம்ப வேண்டாம். விமர்சித்தே நாங்கள் விமர்சனத்தில் வளர்ந்தவர்கள் என்பது கூறிக்கொள்கிறோம். விமர்சித்து நீங்கள் தேய்புரைகள் ஆகாதீர்கள். மரமும் பட்டையுமாக அரச உத்தியோகத்தர்களும் அரச அதிகாரிகளும் இருந்தார்கள். நாங்கள் நினைக்கின்றோம் மரமும் பட்டையுமாக மக்களும் அரச உத்தியோகத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அன்ரோ திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதி மீது
ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எவருக்கும் ஆதரவு கொடுக்க போவதில்லை. வெகு விரைவில் அவர்களை கைது செய்வோம். எமது பாதுகாப்பு உத்தியோகத்திற்கு அழுத்தம் குறித்து வெகு விரைவில். ஏனென்றால் இன்று பல தகவல்கள் வருகிறது. இராணுவத்திலிருந்து வெளியேறியவர்களும் குற்றச்செயல்கள் செய்கிறார். போலீசாரும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்று குற்றச்செயல்களுக்கு மறைமுகமான பயம் ஒன்று இருக்கிறது. ஏதாவது ஒன்று வழிதான் உடனடியாக நடக்கும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு முகப்புத்தகத்தில் ஒரு லஞ்சம் வேண்டிய தகவல் ஒன்று வெளியாகியது. உடனடியாக இடமாற்றம். அப்போது நாங்கள் நினைக்கின்றோம், முன்னைய காலத்தில் அவ்வாறு ஃபேஸ்புக்கில் முகப்புத்தகத்தில் ஒரு லஞ்சம் வேண்டியதை வெளியிட்டிருந்தால் இன்று அவர் ஜெயிலில் இருப்பார், வெளியிட்டவர். ஆனால் நாங்கள் அதைத்தான் கூறுகிறோம், மக்களுக்கு உரிமையை கற்றுக் கொடுப்பது. நாங்கள் நினைக்கிறோம் எங்களிடம் அதிகாரம் இல்லை, மக்களிடம் இதே அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க இந்த அதிகார சபைகளை கைப்பற்றுவதற்கு நினைக்கிறோம். அதற்காக அதிகார சபையை கைப்பற்றும் போது இன்னும் அதிவேகமாக எம்மால் வேலை செய்யும். இந்த நாட்டில் இந்த போதைப் பொருளை ஒழிப்பதா, முன்பள்ளியை சிறந்த முறையில் அமைப்பதா, பிள்ளைகளை தாய்சேயின் பிள்ளைகளை கவனிப்பதா, இந்த முன்பள்ளி பிரதேச சபைகள் தான். அதனால் இந்த பிரதேசத்தை கைப்பற்றும் போது இந்த அடிமட்டத்தில் இந்த மாதிரி வேலை செய்வதற்கு இலவாக இருக்கும். அதற்காக இங்கே இருக்கிற நல்ல இளைஞர்கள் நாங்கள் பிரதேச சபைகளில் போட்டியிருக்கிறோம். காமராஜர் என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு அவர் நேர்மையால் இன்று உலகம் பூராகவும் இந்தியாவில் சிறம்பு அழிந்தாலும் இன்று நிலைநிறுத்திருக்க அப்படியான ஒரு சமுதாயம் ஒன்று இங்கே உருவாகும் என்று திடமான நம்பிக்கை இருக்குது. நேர்மைக்குத்தான் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்குது.